ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தனாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோட நோஸ் பியர்சிங் வீடியோ தான். அதாவது ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, நோஸ் பியர்சிங் ஸ்டோரி போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இப்போ இன்றைக்கி போட போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆளோட மூக்கு குத்துதலோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு அப்படி ஒரு தாட் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம 7th படிக்கும்போது மூக்கு குத்தணும். அப்போ அந்த லீவ் டைமில் குத்திட்டு நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது மூக்கு குத்தணும் அப்படிங்கிற ஒரு என்ஜாய்மெண்ட்டில் போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா டிவி சீரியல்லாம் நிறைய டப்பிங் சீரியல் வரும். அதில் பார்த்திங்கன்னா அழகழகாக கல் வச்சு சூப்பராக மூக்குத்திலாம் போட்டிருப்பாங்க. அது இல்லாமல் அம்மாவும் பார்த்திங்கன்னா கல் வச்சு மயில் டிசைன்லாம் பூ டிசைன்லாம் போட்டிருப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த தாட்டு இருந்துச்சு. அப்போ நம்ம 7th லீவ்லேயே நம்ம குத்திடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்போது நம்ம சரி முடிச்சிடலாம், இதுலேயே மூக்கு குத்தி முடிச்சிடலாம். அப்போ போய் மூக்குத்தி எடுக்க போனோம். மூக்குத்தி எடுக்கும்போது கல் வச்சதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு கோல்டுலேயே குண்டு மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம். மூக்கு குத்த ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மூக்குத்தி குத்துட்டு எங்கேயாச்சு ரைட்டு, இப்போ மூக்கு குத்த போகலாம். அவங்க குத்துறவங்கக்கிட்ட போய் கேட்குறோம். அப்போ பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கரெக்டாக சென்டரில் அந்த மூக்குத்தி சென்டரில் கரெக்டாக பார்த்து குத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க லெட்டில் மார்க் பண்ணுறாங்க, எந்த இடத்துல குத்தலாம். அதாவது ரொம்ப நரம்புலேயும் குத்திடக்கூடாது, கீழேயும் குத்திடக்கூடாது, நடு மையத்தில் குத்தணும் சென்டரில் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்த கரெக்டாக பாயிண்ட் பண்ணி காட்டுறாங்க. நம்மளுக்கு ஓகே, இந்த இடம் ஓகே, நரம்பு இல்லாமல் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த ஒரு ஊசி மாதிரி சின்ன ஊசி வச்சுருப்பாங்க. அந்த சின்ன ஊசியில் நமக்கு குத்தி விட்ருவாங்க. குத்தும் போது பார்த்திங்கன்னா எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு அவங்க அனுப்பிச்சி விட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா வீட்டுக்கு வந்துடலாம். அதுக்கு குத்துறோம். இதில் நன்மைகள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் நிறைய இருக்குது. ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. மட்டும் இல்லை, ஆரோக்கியத்துக்கு குத்துறோம். ஆரோக்கியம் அப்படி என்ன அதில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மூக்குக்கும் கர்ப்பப்பையில் இருக்க நரம்புக்கும் சம்மந்தம் இருக்குது. அது இல்லாமல் மூக்கில் தான் நம்ம நிறைய எமோஷ்னல் கோபம் இந்த மாதிரி இதெல்லாம் வெளிப்படுத்துவோம். நம்ம கோபம் வரும்போது மூக்கு விரியும், நம்ம வெக்கப்படும் போது மூக்கு செவக்கும், சரிங்களா? அந்த மாதிரி இதுக்கெல்லாம் மூக்கு ரொம்ப பயன்படுது. அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப கோவப்பட்டால் மூக்கு புடச்சிக்கிட்டு நிற்பாங்க. அந்த மாதிரி பெண்களுக்கு ஒரு வயசில் ஒரு 10-12 வயசுலேயே பார்த்திங்கன்னா மூக்கு குத்திடணும். அப்போ தான் பிள்ளைங்க கோவப்பட மாட்டாங்க. முன்கோபம் அதிகம் இருக்காது. முன்கோபம் உள்ளவங்களுக்கெல்லாம் அதிகமாக மூக்கு குத்துவாங்க. நம்ம மூக்கு குத்துறது, காது குத்துறது இதெல்லாம் மங்களகரமான விஷயம். 4000 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அந்த மூக்கு குத்துதல்ங்கிறது இருந்திருக்கு. அந்த வழியிலேயே அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. அந்த வழியிலேயே நம்ம பெண்கள் எல்லோரும் குத்தணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் குத்திக்கிட்டு வந்திருக்கோம். அது இல்லாமல் இது ஏழைகள் பணக்காரங்கள் அப்படிங்கிற பாகுபாடெலாம் கிடையாது. யார் வேணாலும் குத்திக்கலாம். அழகாக ஒரு கிராம் எடுத்து போட்டாலே போதும், நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் குண்டு தான் சின்ன பிள்ளையில் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கல் ஸ்டோன் வச்சு போட்டிருக்கேன். அது மாற்றி மாற்றி கலராக மாற்றி போட்டிருப்பேன், பிடிச்ச கலரு. ஆனால் பெருசாக போட மாட்டேன். அழகாக ஒன்று போட்டாவே நல்லா சூப்பராக இருக்கும். ஆனால் தூரத்துலேருந்து பார்க்கும்போது நம்ம மூக்கு குத்தாத மாதிரி தான் இருக்கும். பக்கத்தில் பார்த்தா தான் நம்ம மூக்கு குத்தினத மாதிரி நல்லாயிருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் கேட்பாங்க, மூக்கு தட்டை, அதாவது ரொம்ப தடிச்சு போய் இருக்கவங்களுக்கு மூக்குன்னு குத்துனீங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்கும். கர்ப்பப்பைக்கு மூக்கு குத்துனாலே என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, மாதவிடாய் கோளாறுகள் வராது, இர்ரெகுலர் பீரியட்ஸ்லாம் இருக்காது. அது இல்லாத பார்த்திங்கன்னா வயிற்று வலி இந்த மாதிரி இருந்தாலும் சரி செஞ்சிடலாம். அந்த நரம்புகள் அந்த மாதிரி இதுக்கும் அதுக்கும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஒவ்வொன்றுக்குமே நம்ம மெட்டி அணிகிறது, காது குத்துறது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, சின்ன குழந்தைங்களில் காது குத்தி விட்ருவாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அப்போ தான் மந்திரவாதிகள்லாம் குழந்தைய தூக்கிட்டு போக மாட்டாங்க. காது குத்தி தொலை போட்டு இருந்தால் அவங்க தூக்கிட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற வழக்கம் முன்னொரு காலத்துலேயே இருந்திருக்கு. காது குத்துதில் ஓல்டு மாடல், அதெல்லாம் இப்போல்லாம் குத்திக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் குத்த மாட்டேங்கிறாங்க. அப்படியாப்பட்டவங்க குத்திக்கிங்க. இப்போ நான் காது குத்தி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே என்னென்ன நடந்ததுன்னு பாருங்கள், நான் சொல்கிறேன் ஒவ்வொன்றா. அது பார்த்திங்கன்னா சாதாரண வலி தான், அங்கே லேசாக வலிச்சுது அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே தான் பார்த்திங்கன்னா நல்ல வலி, தொடவே முடியல, அந்த அளவுக்கு சரியான வலி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
நம்ம அதுக்கான ஒவ்வொரு வேலைகளும் ஆடுறதுக்கான வேலைகள் ஒவ்வொன்றா பார்த்தோம். அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த மூக்குத்தியை அப்படியே லைட்டாக திருவி விட்டுக்கிட்டே இருக்க சொன்னாங்க. அப்போ தான் வந்து அந்த மூக்கு இது வந்து பிடிக்காது, ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா திருவ முடியாத புண்ணு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் கொஞ்சோண்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் எண்ணெய் விட்டு விட்டு திருவிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சுடு தண்ணி கொஞ்சம் விடுறோன்னு சொல்லிட்டு சுடு தண்ணியும் விட்டோம். சுடு தண்ணியை விட்டு திருவி விட்டுக்கிட்டே இருந்தோம். பார்த்திங்கன்னா வலி குறைஞ்ச மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. தூக்கம் இல்லாததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உக்காந்தே இருந்து அதுக்கப்புறம் லைட்டாக திருவி விட்டுக்கிட்டே படுத்துருந்தா போர்வை மோதுனா போச்சு மூக்குத்தியில். அப்போ தான் சோதனைக்குன்னே மோதினோடனே வலி வந்துடுது திரும்ப. அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி காலைல எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா சுத்தமாக சுற்றி விடவே முடியல. எப்படி என்னாச்சு, என்னடா சுற்றி விடவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கீழே அடியில் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த புண்ணெல்லாம் அப்படியே இது பண்ணிட்டு ஒரு மாதிரி பிடிச்சிக்கிச்சு. அதுக்கப்புறம் சுடு தண்ணி அப்படியே சுற்றி விட்டோன்னே அந்த கீழே இருக்க அந்த புண்ணில் இருக்க அந்த இதெல்லாம் எடுத்து வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் ஓகே சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை சும்மா இருக்கும் போதெல்லாம் அப்படியே மூக்கு அப்படியே சுற்றி விட்டு ரோல் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரியே தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சாயந்தரம் தேங்காய் எண்ணெய், காலையில் சுடு தண்ணி அந்த மாதிரி அப்படியே மாற்றி விட்டுட்டு கொஞ்ச நாள் ஒரு 2 நாள் ஆனோடனே கொஞ்சம் ரிலீஃப் ஆயிரும். பயப்படாதீங்க. சும்மா குத்தும் போது வந்து எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை சரி பண்ணிடலாம். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா மூக்கு சென்டரில் குத்தாமல் கீழே ஓரத்தில் குத்துனாங்க அப்படின்னா கீழே இழுத்துக்கிட்டே வர மாதிரியே இருக்கும். காதுமே அப்படி தான் குத்துனாங்க அப்படின்னா நடு சென்டரில் குத்தாமல் கீழே குத்திட்டாங்க அப்படின்னா பெரிய தூடெலாம் நம்ம போடவே முடியாது. சின்ன குழந்தைங்களால இருந்தாலும் சின்ன காதாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடுப்புற குத்துங்க. கீழே இறக்கி குத்திட்டாங்க அப்படின்னா குத்தும் போதே அவங்க அது மாதிரி குத்திடுறாங்க. அதனால் வந்து பெரிய தோல்லாம் போட முடியல. காது சின்ன குழந்தைங்களுக்கு இழுத்துக்கிட்டு வந்துடுது. என்ன பண்ணுறது? அதனால நம்ம வந்து பார்த்து அவங்ககிட்ட சொல்லி தான் நம்ம வந்து காது குத்தணும். அப்போ தான் வந்து நமக்கு அது நல்லாயிருக்கும். இப்போல்லாம் பார்லர்லேயே குத்திக்கிறாங்க. சில பெண்கள் பார்த்திங்கன்னா கல்யாணம் மேரேஜ் டைமில் தான் குத்துறாங்க. விஷயந்தான் வந்து இது எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு பரியமான விஷயந்தான் வந்து இது எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க குத்திக்கலாம், தப்பே கிடையாது. இது ஓல்டு ஃபேஷன்லாம் கிடையாது. இப்போ நிறைய நோஸ் பின் வந்துருச்சு அழகழகா. இப்போ மேரேஜுக்கு மட்டுமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியும் வந்திருக்குது. அப்படியே அப்போதைக்கு மாட்டிக்கலாம், அப்படியே எடுத்துக்கலாம், அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி வந்திருக்குது. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் நோஸ் பின் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டோரி இதுதான், எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வர வீடியோலாம் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் பாருங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.